Good morning, Champion. This is Professor Aswaran from Government College of Technology. I am having my technical champion Shweta along with me. இப்போ இங்கே ஒரு ப்ராப்ளம் எலிவேட்டர் ப்ராப்ளம் எடுத்து வந்திருக்காங்க. என்ன கேட்க போறீங்க எலிவேட்டர் ப்ராப்ளத்துல? An elevator has an upward acceleration of 1 meter per second square. What will be the force transmitted to the floor of the elevator by a man of weight 500 Newton traveling in the elevator? So upward acceleration மேல போறான். எலிவேட்டர்ல ஏறி லிஃப்ட்ல ஏறி மேல போறான். மேல போகும்போது அவன் எப்படி ஃபீல் பண்ணனும்? வெயிட் அதிகமா ஜாஸ்தியா ஃபீல் பண்ணும், அதிகமா ஃபீல் பண்ணும். ஸோ வந்து அவனோட வெயிட் வந்து எவ்வளோ அப்படின்னா 500 நியூட்டன் கொடுத்துட்டாங்க. நம்ம அப்பர்ட் ஆக்சிலேஷன் சொல்லிட்டாங்க. ரெண்டு மட்டும் பார்த்தாலே வந்து 500 ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ பார்த்த உடனே முடிவு பண்ணிடலாம். சரியா? சால்வ் பண்ணாமல் ஜஸ்ட் வந்து ஒரு காமன் சென்ஸ்லேயே ஆன்சர் பண்ணலாம். இதே கீழே வந்தானா கம்மியாக இருக்கும். அப்போ 450 400 கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ எப்படி என்று பார்த்தீங்கன்னா, அப்போ மேலே போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபார்முலா வந்து W ஈக்குவல் டு T ஈக்குவல் டு W 1 ப்ளஸ் A/G அப்படி நேராக ஃபார்முலா தெரிஞ்சா டக்குன்னு போடலாம். ஃபார்முலா தெரியல பேசிக்லேருந்து வரலாம். W வந்து 500. ஸோ இது ஒன்றுனா கண்டிப்பாக ஒரு 500 இருக்கும். இப்போ A/G என்னன்னா A வந்து 1 / 10 1 / 10னா 0.1. 0.1னா 500 0.1 பேருக்குன்னா 50 வரும். இது 500, அது 1.1. அப்போ 1.1 550 வரும். அதான் ப்ராப்ளம் போட்டேன். காமன் சென்ஸ்லேயே போட்டுடலாம். ஆனால் சம்மா போடணும்னா இப்படி. இதே டவுன்வேர்டு வரணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா வந்து இது 500 மைனஸ் 1/2 டவுன்வேர்ட்னா அப்போ 500 1 மைனஸ் 0.1 போட்டால் 0.9 இருக்குன்னா 450. அவ்வளோதான். இந்த கேள்வியில் இதை அப்பார்ட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க, டவுன்லோட் கேட்கல. இது நான் டவுன்லோட கேட்டால் என்னன்றதுக்கு சால்வ் பண்ணணும். ஸோ 450 தான் வரும். 400 அங்கே ஏறும்போது 50 நியூட்டன் ஆட் ஆச்சுன்னா இறங்கும்போது 50 நியூட்டன் குறையும். அவ்வளோதான். ஏன்னா இங்கேயும் A/G தான், இங்கேயும் A/G தான். சரியா? ஸோ ஏறும்போது எவ்வளோ நீயே ஒன்று கற்பனை பண்ணிக்கணும். நம்ம வந்து 50 கிலோ அப்படின்னா 50 × 10 G போட்டிங்கன்னா 500 நியூட்டன். அவ்வளோதான். ஏன் 50 போட்டாங்க? ஏன் 500 நியூட்டன் போட்டாங்க? ஏன்னா 50 கேஜி அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிட்டாங்க. அதான் ஜீன்ஸ் படத்தில் என்ன சொல்கிறாங்க, 50 கேஜி தாஜ்மஹால் எனக்கா அப்படின்றாங்கல்ல. அதுதான் அது 50 கேஜி தான் வந்து என்னாச்சு 500 நியூட்டன். ஸோ அதுதான் வந்து அப்படி எடுத்திருக்காங்க. அப்போ நான் மேலே போகும்போது எனக்கு 50 நியூட்டன் இருக்கும். 50 நியூட்டன் ஜாஸ்தியாகும். கீழே வரும்போது 50 நியூட்டன் கம்மியாகும். அவ்வளோதான். இன்னைக்கு என்ன கற்றுக்கிட்டோம்னா, நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் எலிவேட்டரில் போகும்போது எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டோம். மேலே போகும்போது வெயிட் ஜாஸ்தியாக ஃபீல் பண்ணுவோம், கீழே வரும்போது வெயிட் கம்மியாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ அது எப்படின்னா இந்த வெயிட்டுக்கு பேர் தான் அப்பேரண்ட் வெயிட்ன்றாங்க. நம்ம அப்படியே தான் இருக்கும், 50 கேஜி அப்படியே தான் இருக்கும். ஆனால் அப்படி லேஸாக ஃபீல் பண்ணுவோம் கீழே வரும்போது. ராட்டினம் மேலே போயிட்டு சல்லுன்னு கீழே வச்சு அப்படியே ஐயோ உடம்புக்கு எல்லா வெயிட்டும் போன மாதிரி இருக்கும். ஆனால் இறங்கி ராட்டினத்துக்கு இறங்குனா அதே 50 கேஜி தான் இருக்கும். ஒரு குறைஞ்சிச்சின்னு சொல்லிட்டு குறைஞ்சிருமோ அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்போ குறையிற மாதிரி ஃபீல் ஆகிறதுக்கு பேர் அது பேர் அப்பேரண்ட் வெயிட் சொல்லுவோம். இந்த டென்ஷன் தான் அப்பேரண்ட் வெயிட். ஃபைண்ட் த அப்பேரண்ட் வெயிட் கேட்டாலும் இதே ஃபார்மில் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ராப்ளத்தை வந்து சூப்பராக சால்வ் பண்ணி கற்றுக் கொடுத்த ஸ்வேதாக்கு தேங்க்யூ.